பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவானவருடைய பண்புகளை, குணாதிசயங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முக்கியமாக இந்த இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஊழியத்துல எப்படிப்பட்டவராகிறார், தான் வந்த அந்த அழைப்புல, தன்னுடைய ஊழியத்துல எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொல்லி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் இருக்கிற அந்த தியானத்தின் தலைப்பு, இயேசுவானவர் ஜீவன் அளிப்பவராக இருக்கிறார், ஜீவனை தருகிறவராக இருக்கிறார். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம் கூறுகிறது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன். பிரியமானவர்களே, நம்முடைய திருச்சபையில இந்த ஆண்டு இலக்கு பரிபூரணம், பரிபூரணத்தின் ஆண்டு என்று சொல்லி நாம யோசித்திருக்கிறோம். இந்த பரிபூர்ணம் என்று சொல்லும் பொழுது, அல்லது பரிபூர்ணமான வாழ்க்கை என்று சொல்லும் போது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஒரு சிலர் என்ன யோசிக்கலாம், எப்ப என் வாழ்க்கையில தேவன் ஒன்று இல்லையோ, அல்லது கவலைன்னு இல்லையோ, எல்லாமே இருக்கு, எதை பத்தி நான் கவலைப்பட தேவையில்லை, எந்த தேவையும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சந்திக்க தேவையில்லை அப்படின்னா அது பரிபூர்ணம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஒரு சிலர் என்ன யோசிப்போம், கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு என்கிட்ட சொத்து இருக்கு, தலைமுறைகளுக்கு என்கிட்ட சொத்து இருக்கு, அதுதான் பரிபூர்ணம், அதுதான் முழுமை அப்படின்னு சொல்லி யோசிப்போம். இன்னும் ஒரு சில சிற்றின்பங்களை வைத்துக்கொண்டு, இந்த காரியம் அந்த காரியம் அப்படின்னு சொல்லி ஒரு சில சிற்றின்பங்களில அனுபவிக்கிற காரியங்கள் இருந்தா அது பரிபூர்ணம் அல்லது முழுமைன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சாலமோன் ராஜா கூட ஒரு ஒரு புத்தகத்தை, பிரசங்கி புத்தகத்தில் இப்படியாக எழுதும் போது சொல்லுகிறார், அவர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்தினார்ன்னு சொல்லி, என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. பிரசங்கி 2வது அதிகாரம் 10வது வசனம். என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை, என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் வேண்டாம் என்று விளக்கவில்லை. அவர் கண்ணு எதெல்லாம் பார்த்துச்சோ அதெல்லாம் அவர் அனுபவிக்க ஆரம்பிச்சார். அவர் இருதயத்துக்கு எதெல்லாம் சந்தோஷம்னு தோண ஆரம்பிச்சதோ அதை எல்லாம் அவர் அனுபவிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அவரோட வாழ்க்கையில அவர் சொல்றார், எல்லாவற்றையும் பார்த்துட்டு எல்லாம் மாயை மாயை மாயன்னு சொல்லி எழுதுகிறார். அநேக நேரம் நாம நினைக்கிறோம், எந்த கவலையும் இல்லாட்டி நல்லா இருக்கிறோம், அல்லது நம்ம வாழ்க்கையில சொத்து மதிப்பு பயங்கரமா, அல்லது சொத்து மதிப்பு இருக்கிறவங்களை பார்த்து அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க செழிப்பா இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை முழுமையா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். அல்லது நம்ம நினைச்சதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு பட்டதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம், நம்ம இருதயத்துக்கு பிடிச்சதெல்லாம் அனுபவிக்கிறோம், எந்த தடையும் கிடையாது, யாரும் எந்த நேரத்துல நம்ம தடை பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி இருந்தா நம்ம என்ன யோசிக்கிறோம், அது சந்தோஷமான வாழ்க்கை, பரிபூர்ணமான வாழ்க்கை அல்லது முழுமையான வாழ்க்கை என்று சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த பரிபூர்ணமான ஜீவன் அல்லது அந்த பரிபூர்ணமான வாழ்க்கை என்பதோட அர்த்தம் இதுவா? மக்கள் நம்மள ஒரு சிலர் யோசிக்கிறோம், இப்படி இருந்தா அப்படி இருந்தா அப்படி இருந்தான்னு சொல்லி பல காரியங்களை யோசிக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் பரிபூர்ணமான வாழ்க்கை அல்லது முழுமையான வாழ்க்கை என்று சொல்லும் போது இதை நிச்சயமாக குறிப்பிடவில்லை. இந்த காரியத்தை கண்டிப்பா அவர் குறிப்பிடல. அதாவது நான் மேல் சொன்ன 3 காரியங்கள், கவலை இல்லாத வாழ்க்கையோ அல்லது தேவையில்லாத வாழ்க்கையோ அல்லது செல்வ செழிப்பு மிகுந்த வாழ்க்கையோ அல்லது நம்ம நினைச்சதெல்லாம் செய்யற வாழ்க்கையோ அவர் குறிப்பிடல. ஏனென்று சொன்னால் லூக்கா 12:15வது அதிகாரத்துல பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை குறித்து அவர் எச்சரிக்கிறார். வேதாகமம் பல இடங்களில் அந்த எச்சரிப்பை நமக்கு தருகிறது. லூக்கா 12:15, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல, தெளிவாக கூறுகிறார். நாம நினைக்கிறபடி நிறைய செல்வம் இருந்துட்டா
நிறைய காரியங்கள் நம்மகிட்ட இருந்துட்டா அது முழுமை என்று நினைக்கிறோம். இயேசு கிறிஸ்து அதற்கு எதிர்மாறான ஒரு கருத்தை வைக்கிறார். இயேசு கிறிஸ்து அதற்கு எதிர்மாறான ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனா இந்த பரிபூர்ணம் என்பதற்கு அர்த்தம் என்ன? மிகுதியானது என்று அர்த்தம். மிகுதியானது என்று அர்த்தம். ஒரு புதிய ஏற்பாட்டுல அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்த்தோம் அப்படின்னா, யோவான் 4வது அதிகாரத்துல அந்த சமாரிய பெண்ணுக்கு 5 கணவர்கள் இருந்தாங்களாம். அந்த 5 கணவர்கள் போனதுக்கு அப்புறம் இப்பொழுது இருக்கிறவர், இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த காலகட்டத்துல லிவ் இன் ரிலேஷன்ஷிப், என்னது, திருமணம் முடிக்காதபடிக்கு உடன் சேர்ந்து வாழ்கிற அந்த காரியத்தை அவங்க அந்த நாட்களிலே செய்து கொண்டிருந்தாங்க போல. அவங்க திருப்தியா இருந்தாங்களா? இயேசு கிறிஸ்துவான சொன்னார், நீ அழைச்சிட்டு வா, உன்னுடைய கணவரை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொன்ன போது அவங்க சொன்னாங்க, 5 கணவர்கள் இருந்தாங்க, இப்ப என் கூட இருக்கிறவர் எனக்கு கணவர் இல்ல. அவங்க வாழ்க்கையில திருப்தி இருந்துச்சா? இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரு நம்பிக்கையை அளித்தார். என்ன சொல்றாரு? நான் தருகிற அந்த நீரை குடிக்கிறவர்களுக்கு தாகம் ஏற்படாது. அந்த நீரை குடிக்கிறவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ளாக இருப்பார்கள். நித்திய ஜீவனுள்ள ஊற்றை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் பரிபூர்ணமான ஜீவனை தர முடியும். ஏனென்று சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்து தான் ஜீவனின் ஊற்றாக இருக்கிறார். ஜீவன் என்பது இவருடையது. இவர் தருகிற காரியம்தான் ஜீவனாக இருக்க முடியும். இவர்தான் ஜீவனை தர முடியும். ஏனென்றால் அவர்தான் ஜீவனின் ஆதியாக, ஜீவனின் ஊற்றாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இந்த இயேசு கிறிஸ்து ஜீவனின் ஊற்றாக மாத்திரமல்ல, யோவான் 10:9 இப்படியாக கூறுகிறார், நானே நல்ல மேய்ப்பனும் வாசலுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் வழியாக உட்பிரவேசிக்கிறவர்கள் ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும், இயேசு கிறிஸ்துவானவர் கூறிய காரியம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னையன்றி வேறொருவராலும் பிதாவின் இடத்துல வர முடியாது. இவர் மாத்திரம்தான் வழி, இவர் மாத்திரம்தான் சத்தியம், இவரே ஜீவனாக இருக்கிறார். அப்படி என்றால் என்ன? நித்திய ஜீவனுக்குள்ளாக வருவது இவரால மாத்திரம்தான் முடியும். அதுதான் இங்கேயும் சொல்றாரு, நானே வாசலாக இருக்கிறேன். என் மூலமாக மாத்திரம்தான் இந்த ராஜ்யத்திற்குள்ள வர முடியும். என் மூலமாக மாத்திரம்தான் இந்த பரலோகத்திற்குள்ள வர முடியும். என் மூலமாக மாத்திரம்தான் இந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக வர முடியும். என் மூலமாக மாத்திரம்தான் ஜீவன் பரிபூர்ணப்பட முடியும். ஜீவன் பரிபூர்ணப்பட முடியும். அப்படி என்றால் என்ன? பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக நுழைவது இந்த இயேசு கிறிஸ்துவினால மாத்திரம்தான் முடியும். ரட்சிக்கப்படுவதற்கு இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரமே வழி, வேறு ஒருவரும் வழி கிடையாது. ஆனா இந்த நாளில விசுவாசிகளாக நாம யோசிக்க வேண்டிய காரியம், ஏதோ இந்த வாசலாக இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து வழியாக நம்ம வந்துட்டோம்னா பாவத்திலிருந்து விடுதலை இருக்கு அப்படின்றது மாத்திரமல்ல. பாவத்திலிருந்து விடுதலை நிச்சயமாக இருக்கு. யார் மூலமாக? இந்த இயேசு கிறிஸ்து மூலமாக. பாவத்தின் கொடூரத்திலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து, பாவத்தின் ஆட்சியிலிருந்து இந்த இயேசு கிறிஸ்து மூலமாக மாத்திரம்தான் விடுதலை. ஆனால் அது அங்கு முடிந்து போவது கிடையாது. நம்ம இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம்ம வாசல் வழியாக இந்த இயேசு கிறிஸ்து வாசல் வழியாக இருக்கிறார் என்று சொல்லி அவர் மூலமாக நாம் வருவது மாத்திரம் கிடையாது. இந்த இயேசு கிறிஸ்து வாசல் மாத்திரமல்ல, இந்த இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பராகவும் இருக்கிறார். நல்ல மேய்ப்பர். நல்ல மேய்ப்பர் என்ன பண்றாரு? தன் ஆடுகளுக்காக ஜீவனை தருகிறார். அவர் வந்த நோக்கம் ஜீவன் தரவும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தார். பிரியமானவர்களே, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தார். இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த பரிபூர்ண ஜீவனில் நாம் பிரவேசிக்க முடியும். இந்த பரிபூர்ண ஜீவனை நாம் அனுபவிக்க முடியும். நம்ம மைண்ட்ல ஒரு காரியம் ஓடிட்டே இருக்கு.
ஐயா, நீங்க அப்பொழுதிருந்து இந்த பரிபூர்ண ஜீவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே, இது கிடையாதுன்னு சொல்லி ஒரு 2, 3 காரியங்களை சொல்லிட்டீங்க. அப்ப அந்த பரிபூர்ண ஜீவன்னா என்னதான் பரிபூர்ண ஜீவன்? நாங்க இதுவரை யோசித்து கொண்டிருந்த ஒரு சில காரியங்கள் கிடையாது அப்படின்னு சொல்றீங்களே, அப்படி இருந்தா இந்த பரிபூர்ண ஜீவன் தான் என்ன? இந்த பரிபூர்ண ஜீவன் என்பது, இந்த முழுமையான ஜீவன் என்பது என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில கலாத்தியர் 5:22, 23 பவுல் எழுதுவது போல, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இந்த காரியங்கள் நிறைந்திருப்பதுதான் பரிபூர்ண ஜீவன். எது? நம்முடைய வாழ்க்கையில் அன்பு நிறைந்து வழிந்தோடுகிறது, சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்ம நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருக்கிறோம், மற்றவர்களிடத்துல தயவுள்ளவர்களாக இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நல்ல பண்புகள் நிறைந்திருக்கிறது, விசுவாசத்தினால நம்ம நிறைந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இருதயம் சாந்த குணத்தினால நிறைந்திருக்கிறது. முக்கியமாக இச்சை அடக்கத்தினால நம்முடைய வாழ்க்கை கட்டுக்கோப்பாக இருக்கிறது. இது சாதாரண மனிதனால முடியாது, ஒரு சாதாரண மனுஷியால முடியாது. இது இயேசு கிறிஸ்து தருகிற நித்திய ஜீவனால மாத்திரம்தான். இன்னைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக, இந்த இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவர்களாக இந்த காரியம் நம்மில் பரிபூர்ணப்பட்டு கொண்டிருக்கிறதா? இந்த காரியம் நமக்குள்ளாக வளர்ந்து கொண்டிருக்கிறதா? இது ஆவியின் கனிகள் அல்ல, ஆவியின் கனி. என்னிடத்துல அன்பு இருக்கு, சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, ஆனா இச்சையடக்கம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஒரு கனியின் பல பகுதிகள். ஒரு காரியம் இருக்கு, இன்னொரு காரியம் இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம இந்த ஆவியின் கனியில வளர்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த ஆவியின் கனி நிச்சயமாக மனிதர்களால தர முடியாது, மனிதர்களால உருவாக்க முடியாது, மனிதர்களால நிலைத்திருக்க முடியாது. இதை தருவதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். நம்முடைய வாழ்க்கையை அன்பினால நிறைப்பதற்கும், நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷம் சமாதானத்தினால நிறைப்பதற்கும், நீடிய பொறுமையினால. யோசித்து பார்க்கலாம், இன்னைக்கு நம்மகிட்ட இந்த ஆவியின் கனியின் பாகங்கள்ல எந்தெந்த காரியங்கள்ல நாம குறைந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காரியம் குறைஞ்சதுன்னா நிச்சயமா மற்ற காரியங்கள் குறைந்துதா இருக்கும். நான் ஒரு காரியத்துல நல்லா இருக்கிறேன், இன்னொரு காரியத்துல இல்ல. நான் விசுவாசமா இருக்கிறேன், ஆனா இச்சை அடக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆவியானவர் தருகிற அந்த காரியங்கள்ல இது எல்லாம் அடக்கமாக இருக்கிறது. நான் சந்தோஷமா இருக்கிறேன், ஆனா பொறுமை எனக்கு கிடையாதுங்க பாஸ்டர். பொறுமை என்னால இருக்க முடியலன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அப்படி என்று சொன்னால் நம்முடைய புரிதல் எங்கோ தவறாக இருக்கிறது. இந்த பரிபூர்ண ஜீவனை குறித்து, இந்த இயேசு கிறிஸ்து தருகிற இந்த ஜீவனை குறித்து நம்முடைய புரிதல் எங்கோ தவறாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும், சங்கீதம் 23 என்ன சொல்றாரு சங்கீதக்காரர்? கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கும்போது நான் எதிலும் தாழ்ச்சி அடைய மாட்டேன். ஏன்? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். எனக்கு எப்ப என்ன தேவைன்னு சொல்லி அவருக்கு தெரியும். என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை என்று சொல்லி அவருக்கு தெரியும். இதை சொல்லும் போது மீண்டுமாக நம்ம உலக பிரகாரமான ஆசைகளையோ, உலக பிரகாரமான தேவைகளையோ நம்ம யோசித்துக் கொண்டிருந்தோமானால் நமக்கு ஐயோ. நான் கூறுகிற காரியம் கலாத்தியர் 5:22, 23 சொல்லப்பட்ட அந்த ஆவியின் கனியில நிறைந்திருப்பது. பொருளாசை அல்ல, செல்வம் அல்ல, இந்த உலகத்திற்கான அறிவோ சாமர்த்தியமோ கிடையாது. அது நம்மை விட பல மடங்கு இந்த பூமியில இருக்கிறவங்க கிட்ட அல்லது ஆண்டவரை அறியாதவர்கள் இடத்துல இருக்கு. ஆனா நமக்கு தேவை அதுவல்ல. அது எப்படி வேணாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம், அதை எப்படி வேணாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம், ஏமாற்றி சம்பாதித்துக் கொள்ளலாம், மற்றவர்களிடத்திலிருந்து அபகரித்து சம்பாதித்துக் கொள்ளலாம். பல வழிகளில இந்த உலகத்தின் காரியங்களை நாம பெற்றுக்கொள்ள முடியும்.
ஆனால் பெற்றுக்கொள்ள முடியாதது இந்த ஆவியின் கனி, இந்த பரிபூரண ஜீவன். இந்த பரிபூரண ஜீவன், இந்த பரிபூர்ண ஜீவன் என்றால் என்ன சொல்லி நமக்கு தெரியும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இது நிறைந்த ஒரு வாழ்க்கை, இது உருவான ஒரு வாழ்க்கை, இதை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. அதுதான் நித்திய ஜீவன் அல்லது பரிபூர்ண ஜீவன் என்று நம்ம பலப்பட்டு கொண்டிருப்பது. அதை குறித்த வாஞ்சை, அதை குறித்த எதிர்பார்ப்பு, அதை குறித்த வைராக்கியம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் இந்த நித்திய ஜீவனுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம். நன்றாக தெரியும், எனக்கு நிச்சயமாக தெரியும். ஒரு சிலர் இந்த நித்திய ஜீவன் வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக ஏற்கனவே வந்தவர்கள், இந்த ஆண்டவரை பல ஆண்டுகளாக விசுவாசித்து கொண்டிருக்கிற நாம், நம்முடைய வார்த்தையில இந்த காரியங்கள் வெளிப்படுதா? நம்முடைய செயல்கள்ல இந்த பரிபூர்ண ஜீவனை நாம் உடையவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம வெளிப்படுத்துகிறோமா? நம்முடைய சிந்தனைகள் இந்த பரிபூர்ண ஜீவனை உடையவர்கள் என்று சொல்லி நமக்கு வெளிப்படுத்துகிறதா? நம்ம யோசிக்கிற காரியங்கள் ஆவிக்குரிய கனி நிறைந்ததாக இருக்கா? நம்ம பேசுகிற வார்த்தைகள் சாந்தத்தோடு, இச்சையடக்கத்தோடு, சமாதானத்தை தருகிற வார்த்தைகளாக இருக்கிறதா? அன்பு நிறைந்த வார்த்தைகளாக இருக்கிறதா? இந்த இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமான ஜீவனை நமக்கு தருவதற்கு வந்தார். இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கொண்டு நாம பரிபூர்ண ஜீவன்ல பலப்படலாட்டி, நாம் நம்மையும் ஏமாற்றி நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. எங்கோ ஒரு குறை இருக்கிறது, எங்கோ ஒரு காரியத்துல நம்ம தடுமாறி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு நம்ம விட்டு கொடுத்து, இந்த உலகத்தின் தேவைகளுக்கு நம்ம விட்டு கொடுத்து, மாம்சியமான காரியங்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்து, இந்த பரிபூர்ண ஜீவனுக்கு நாம சொந்தமானவர்களாக இருந்தாலும் கூட நாம் வேறு எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்கள், வேறு எதை நோக்கியோ ஓடிக்கொண்டிருக்கிறோம். லெந்து நாட்களில நம்முடைய கவனத்தை இந்த பரிபூர்ண ஜீவனுக்கு நேராக திருப்புவோமா? இந்த பரிபூர்ண ஜீவன் நமக்கு உண்டாயிருக்கும்படியாக அவர் வந்தார். அவர் தன்னையே கொடுத்தது நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ணம் இருக்கணும். பரிபூர்ணம் என்று சொல்லும் போதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது ஆவியின் கனி, வேறு ஒன்றும் கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற காரியம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்போது மற்ற எல்லாவற்றையும் அவர் கூட கொடுப்பார். அதோட போனஸா கொடுப்பார். இந்த உலகத்துல அஞ்ஞானிகள் தான் அதை தேடி ஓடுறாங்க. தேவ ஞானம் பெற்றவர்கள் அதை தேடி ஓட மாட்டோம். நாம தேடி ஓடுவது நாம பரிபூர்ண ஜீவனை குறித்து, பரிபூர்ண ஜீவனை குறித்து. அதே போல இந்த பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொண்ட நாம், நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ண ஜீவனை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், நம்முடைய ஊழியம் என்னவாக இருக்க வேண்டும், நம்முடைய ஆசை வாஞ்சை என்னவாக இருக்க வேண்டும், இந்த பரிபூர்ண ஜீவனை நான் வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கு இந்த பரிபூர்ண ஜீவனை குறித்த ஆசையை தூண்டுவது. ஓ, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கா, இது இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போயிடுச்சு, அல்லது இவ்வளவு நாள் என்னால இதை பெற்றுக்கொள்ள முடியலையே, இதை எப்படி நான் பெற்றுக்கொள்ளுவது, இது எப்படி எனக்கு கிடைக்கும், யார் மூலமா கிடைக்கும், எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களான்னு சொல்லி மற்றவங்க நம்மள இடத்துல கேட்கிறது. நாம மாத்திரம் பரிபூர்ண ஜீவனை வாழ்வது கிடையாது, நாம மாத்திரம் பரிபூர்ணத்துல பலப்படுவது கிடையாது. அந்த வாழ்க்கையை நம்ம வாழும்போது மற்றவர்கள் அதை பார்த்து எனக்கும் இந்த ஜீவன் வேணும், எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாஞ்சையாக நம்ம இடத்துல கேட்பது, அவர்களுடைய இருதயத்துல அவங்க வாஞ்சிக்க ஆரம்பித்தா தேவன் அந்த வாஞ்சையை பார்த்து அவர்களை பரிபூர்ண ஜீவனுக்கு நேராக நடத்துவார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கலாம், நம்முடைய வாழ்க்கை பரிபூர்ண ஜீவன்ல பலப்பட்டு கொண்டிருக்கிறதா? அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த நாளிலிருந்து, இந்த நொடியிலிருந்து அதற்காக வாஞ்சிக்கலாம்.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இவைகள் எல்லாம் சேர்ந்த வாழ்க்கையாக இந்த நாளிலிருந்து நான் வாஞ்சிக்கட்டும். அதே போல நான் இந்த வாழ்க்கையை வாழ்வதை பார்த்து இன்னும் அநேகர் இந்த வாழ்க்கையை வாஞ்சிக்க என்னுடைய என்னுடைய வாழ்க்கையை மாத்துங்க. நான் வாழுகிற வாழ்க்கையை அப்படியாக மாற்றுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நாம கேட்கலாம். பிரியமானவர்களே, தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களுக்கு ஜீவனை தரவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தவரை நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக நேரம் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பொருளாசையை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தோம், அல்லது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தோம். அது எல்லாம் ஆண்டவரே ஒன்றுமில்லை என்று சொல்லி, ஆண்டவரே, இந்த பரிபூர்ண வாழ்க்கை என்ன என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த வாழ்க்கையை, இந்த ஜீவனை நாங்கள் தொடர்ந்து வாஞ்சிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதுவரைக்கும் நாங்கள் எப்படி ஓடி இருந்தாலும் சரி, இந்த நொடி பொழுதிலிருந்து எங்களுடைய சிந்தை எல்லாம் இந்த பரிபூர்ண வாழ்க்கையை தருவதற்காக நீர் வந்தீர், அதை நாங்கள் பெற்றுக்கொள்வதே சரியான காரியம் என்று சொல்லி நாங்கள் அறிந்து இந்த பரிபூர்ண ஜீவனில் நாங்கள் பலப்படுவதற்கு ஏற்ற சிந்தனைகளையும் வார்த்தைகளையும் செயல்களையும் எங்களுக்கு தரும்படியாக கூட கெஞ்சுகிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த பரிபூர்ண ஜீவன் எங்களுக்குள்ளாக இருப்பது எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும். அநேகர் வந்து இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கும் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எங்களிடத்துல கேட்கும்படியாக, அல்லது அவர்களுடைய இருதயத்துல வாஞ்சிக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்க வாழ்க்கை அப்படி மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுக்காக மாத்திரம் நாங்கள் வாழாதபடிக்கு நீர் எப்படி மற்றவர்களுக்காக வந்தீரோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையும் பரிபூர்ணமாகி மற்றவர்களுக்கு அந்த பரிபூர்ணத்தை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை விட்டு கொடுக்கிறோம். எங்களை உமக்காக, உம்முடைய நாம மகிமைக்காக, உம்முடைய ராஜ்ய விருத்திக்காக பயன்படுத்துங்க. நீரே எங்களுடைய வாழ்க்கை மூலமாக மகிமைப்படுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.